கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மயில் போட்ட கணக்கு. சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர் மோ. கணேசன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம். கதை 4. குரங்கு குட்டியும் காட்டு பூனையும். நீலகிரி மலைத்தொடர்ல வள்ளிவனம் என்றொரு வனம் அமைந்திருந்தது. அந்த வனத்தில் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, காட்டுப்பூனை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. விலங்குகளின் தாகத்தை தீர்ப்பதற்கென்றே அங்கே ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நீரோடையின் அருகில் அல்போன்சா மாமரம் ஒன்று உயரமாக வளர்ந்திருந்தது. அந்த மாமரத்தில் கிடைக்கும் பழங்களுக்காகவே அங்கே குரங்குகள் குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து வந்தன. அதுல அப்பா அம்மா குரங்கோடு குட்டி குரங்குகளும் இருந்தது. அந்த மரத்தோட கீழ்ப்பகுதியில ஒரு புதர் இருந்தது. அதுல பெண் காட்டுப்பூனை ஒன்று அதோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அருகிலேயே நீரோட இருக்கிறனால எலிகளும் மீன்களும் காட்டுப்பூனைக்கு உணவாக கிடைத்தன. அதனாலேயே அதோட 3 குட்டிகளோடையும் அந்த காட்டுப்பூனை அந்த புதருக்குள்ளேயே ஒரு சின்ன வீடு அமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. குரங்குகள் அடிக்கடி மரத்தோட மேல இருந்து கூச்சலிடுவதும் பாட்டு பாடுவதும் மாம்பழங்களை தின்றுவிட்டு கொட்டைகளை கீழே போடுவதுமாக இருப்பதால் இந்த 2 குடும்பங்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அன்றும் அப்படித்தான். மரத்தின் மேலே இருந்த அம்மா குரங்கு வழக்கம் போல மாம்பழங்களை தின்றுவிட்டு கொட்டையை கீழே போட்டது. அப்போது அந்த மாங்கொட்டையை அவ்வழியே நடந்து போன அம்மா பூனையின் காலடியில் பொத்தென்று விழுந்தது. திடீரென்று பயந்து போன அம்மா பூனை குரங்கு செய்த வேலை இது என்று தெரிந்ததும் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டது. அட மடக்குரங்கே, பழத்தை தின்னுட்டு என் தலை மேல போட வேண்டியது தானே, ஏன் என் காலடியில போடுற? ஐயோ, நான் உங்க மேல வேணும்னே போடல, நீங்க வர்றத நான் கவனிக்கவும் இல்லை, தெரியாம போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஏன் உனக்கு கண் என்ன பின்னாடியா இருக்கு? கீழே நாங்க இருக்கோன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் தெரியாம போட்டுட்டேன்னு சொன்னனே. ஏய், அது எப்படி தெரியாம போட்டுட்டேன்னு சொல்லுவேன்? என் தலையில அது விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என் குட்டிகள் மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் தான் நீ வர்றத கவனிக்கலன்னு சொன்னேன்ல. அதானே, நீ மேல இருக்கிற ஆளு, கீழே யாரு இருந்தா என்ன? இல்லாம போனா உனக்கு என்ன? உனக்கு உன் வேலை முடியணும், உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், அதானே உன் எண்ணம்? அச்சுச்சோ, நான் அப்படிலாம் நினைக்கல. இந்த வள்ளிவனத்துல வாழ்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. யாரும் யாரோட வாழ்க்கையிலும் தலையிட முடியாது. ஆனா நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமும் எங்களோட வாழ்க்கையில தலையிடுறீங்க. இந்த மரத்து மேல இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க? ஒரு நாள் இதுக்கு நான் முடிவு கட்டாம விட மாட்டேன். உன் குடும்பத்தையே இந்த மரத்துல இருந்து விரட்டினாதான் எங்களுக்கு நிம்மதி என்று கோபமாக சொன்னது அம்மா பூனை. அப்படி இங்க யாரையும் விரட்ட முடியாதுன்னு பதிலுக்கு கோபமா சொல்லிச்சு அம்மா குரங்கு. அப்படியா, உங்களை விரட்டி அடிக்க முடியாதா? நேரம் பார்த்து உங்களை விரட்டி அடிக்கிறேன் என்றபடி வீட்டுக்குள் சென்றது காட்டுப்பூனை. 2 வாரங்கள் சென்றிருக்கும். அம்மா குரங்கும் அப்பா குரங்கும் வனத்தின் நடுவில் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிடக்கிறது என்று குட்டி குரங்கை மரத்திலேயே பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு கிளம்பி போகின. இதை தனது வீட்டிலிருந்து பார்த்த அம்மா பூனை, இதுதான் சரியான சமயம், இந்த குட்டி குரங்க மரத்துல ஏறி அடிச்சு துவைச்சு கீழே தள்ளி கொன்னுட்டா போதும், இனிமே இந்த மரம் பாதுகாப்பாக இருக்காதுன்னு நினைச்சிட்டு அந்த குரங்கு குடும்பம் ஓடி போயிடும் என்று முடிவுக்கு வந்தது. பெரிய குரங்குகள் மரத்திலிருந்து சென்ற அடுத்த சில நிமிடங்களில் மரத்தின் மீது மெல்ல ஏறியது அம்மா பூனை. வருகின்ற ஆபத்தை அறியாமல் குட்டி குரங்கு மரத்தில் தனியாக விளையாடி கொண்டிருந்தது. விளையாடு விளையாடு, இதுதான் உனக்கு கடைசி நாள். இந்த மரத்து மேல இருந்துட்டு எவ்வளோ இம்சை கொடுக்குறீங்க, இன்னைக்கு உன்னை அடிச்சே துவைக்கிறேன் பாரு என்று சொன்னபடி குட்டி குரங்கை நெருங்கியது. காட்டுப்பூனை வருவதை பார்த்த அந்த குட்டி குரங்கு அதன் கையில் சிக்காமல் சரசரவென்று மரத்தின் உச்சிக்கு ஏறியது. விடாமல் ஏற முயன்ற காட்டுப்பூனையால் உச்சி கிளைக்கு செல்ல முடியவில்லை. பூனையின் எடை தாங்காமல் மரக்கிளை வளைய ஆரம்பித்தது. அதனால் அங்கிருந்தே கத்த ஆரம்பித்தது குட்டி பூனை. அட குட்டி குரங்கே, ஒழுங்கா என்கிட்ட வந்துடு, இல்லைனா மரக்கிளையை ஆட்டி உன்னை கீழே விழ வச்சிருவேன் என்று மிரட்டியது. அதனால் பயந்து போன குட்டி குரங்கு மிரட்சியுடன் காட்டுப்பூனையை பார்த்தது. உனக்கு கொல்லாம விடமாட்டேன் என்றபடி காட்டுப்பூனை மரக்கிளையை உலுக்க ஆரம்பித்தது. மனதிற்குள் பயம் இருந்தாலும் குட்டி குரங்கு தன் பிடியை மட்டும் மரக்கிளையிலிருந்து விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது.
அரை மணி நேரமாக காட்டுப்பூனையால் என்ன செய்தும் குட்டி குரங்கை நெருங்க முடியவில்லை. ஏய், நீ இன்னைக்கு வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ. அப்போ உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்றபடி கீழே இறங்கி சென்று விட்டது. அப்பா அம்மா குரங்கு மரத்திற்கு வந்ததும் குட்டி குரங்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லியது. ஓஹோ, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அந்த பூனைக்கு? அது மாமிசம் சாப்பிட்ற விலங்கு. எதுக்கும் நாம தான் கவனமா இருக்கணும். சரி, பயப்படாத குட்டி பையா. நம்மோட வாழ்க்கை முறை பூனையோட வாழ்க்கை முறைக்கு ஒத்து போகாது. அதனால தான் சண்டை வருது. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனா உன் தைரியத்தை பாராட்டுறேன்டா என்று அப்பா குரங்கு சொல்லியது. 2 நாட்கள் கழித்து வள்ளிவனம் முழுக்க கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் சேரும் சகதியுமாக மாறிப்போனது. அன்று அம்மா பூனையும் வேட்டைக்கு போய்விட்டது. பெரிய குரங்குகள் இரண்டும் அவசர வேலையாக பக்கத்து காட்டிற்கு சென்றிருந்தன. போகும்போதே தன்னோட குட்டி குரங்கு கிட்ட, எந்த காரணத்துக்காகவும் கீழே இறங்கிடாத, பூனைகள் இருக்கிற பக்கம் போகவே கூடாது என்று சொல்லிவிட்டே அவை சென்றன. சரி என்று சொன்ன குட்டி குரங்கு மரத்தின் மேலேயே இருந்தது. கீழே புதரிலிருந்து வெளியே வந்த 3 பூனைக்குட்டிகளும் அங்கு விளையாடி கொண்டிருந்தன. அதில் ஒரு பூனைக்குட்டி 3 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் தவறி விழுந்து விட்டது. அந்த பள்ளத்தில் சேரும் சகதியுமாக இருந்ததால் குட்டி பூனை மாட்டிக்கொண்டது. அதனால் பல முறை முயற்சித்தும் வெளியே வர முடியாமல் கத்திக்கொண்டு இருந்தது. மற்ற 2 பூனைக்குட்டிகளும் பயத்தில் அதனுடைய வீட்டிற்குள் போய் ஒளிந்து கொண்டன. அதை மரத்திலிருந்து பார்த்த குட்டி குரங்கு சரசரவென்று கீழே இறங்கி அந்த பள்ளத்திற்கு வந்தது. பள்ளத்திற்குள் இறங்கிய குட்டி குரங்கு சேற்றில் மாட்டியிருந்த பூனைக்குட்டியை தூக்கி மெல்ல தரைப்பகுதியின் விளிம்பில் தூக்கி வைக்க முயன்றது. பள்ளம் 3 அடி ஆழம். குட்டி குரங்கு 1½ அடி உயரமே இருந்தது என்பதால் அதனால் பூனைக்குட்டியை எளிதில் தரைப்பகுதிக்கு கொண்டு வர முடியவில்லை. உதவிக்கு யாராவது வாங்களே என்று பலமுறை கத்தி கத்தி கூப்பிட்டது. யாரும் உதவிக்கு வரவில்லை என்பதால் அரை மணி நேரமாக போராடி எப்படியோ பூனைக்குட்டியை பள்ளத்திலிருந்து தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. மேலே வந்த குட்டி குரங்கின் உடம்பு முழுக்க சேரும் சகதியுமாக இருந்தது. பூனைக்குட்டியின் உடம்பிலும் சேராக இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்த அம்மா பூனை, ஏய், என்னோட பூனைக்குட்டியை கொல்ல வந்தியா? உன்னை இப்பவே கொன்னு தின்னுடுறேன் பாரு என்றபடி கோபத்தில் கடிக்க வந்தது. இடையில் புகுந்த குட்டி பூனை நடந்ததை சொல்லவும் காட்டுப்பூனையின் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. என்னை மன்னிச்சுக்கோ குட்டி குரங்க, உன்னை கொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம, உன் உயிரை கூட பொருட்படுத்தாம என்னோட குட்டியை நீ காப்பாத்தியிருக்க. இனி நீயும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரிதான் என்றபடி பாசத்துடன் அழுது கொண்டே குட்டி குரங்கை அணைத்து கொண்டது அந்த காட்டுப்பூனை. குட்டி பூனையும் அந்த குட்டி குரங்கை பாசத்துடன் கட்டி கொண்டது.